today's class, I'm going to discuss the answers for the questions that I had prepared for the upcoming exams. Question paper I had set, and I'm going to discuss the answers and how we need to answer them. எப்படி நம்மளால அந்த பதில கண்டுபிடிக்க முடியும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போன கிளாஸ்ல am, is, are அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அவர்கள் என்னுடைய நண்பர்கள். If possible, please answer me. What will you write for the first question? அவர்கள் என்னுடைய நண்பர்கள். நண்பர்கள் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு, பன்மை வார்த்தையாக இருக்கிறது. அதனால நம்ம உபயோகிக்கூடிய செயல் சொல்லும், துணை செயல் சொல்லும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தேர்ந்தெடுத்து எழுதுறோம் இல்லையா? ஆம்ங்கிற வார்த்தை என்ன சப்ஜெக்ட் பயன்படுத்துவோம்? ஐங்கிறது நான், என்னை பற்றி நான் சொல்லும் பொழுது ஆம்ங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுப்போம். இஸ், he, she, it, third person singular. Are, we use it for we, you, they. என்னத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம்? we, you, they. we, you, they. We use this we, you, they for helping verb are. isங்கிறது he, she, it. amங்கிற வார்த்தை ஐங்கிற சப்ஜெக்டுக்கு பயன்படுத்துவோம். they dash my friends. என்ன எழுதணும் இங்க? they am my friends, they is my friends, they are my friends. As I already discussed, where and all we use this helping verb are. இதை வச்சுட்டு கூட உங்களால பதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். Come on, centers, please identify the right answer and let me know. Simple questions have been written. இந்த மாதிரிதான் கேள்விகள் கேட்கப்படும் நம்ம பரீட்சையில. they am my friends, they is my friends. theyனா என்ன? அவர்கள், பன்மை வார்த்தை. ஒருத்தரை பத்தி பேசப்படுறதா? இல்ல, நிறைய பேர். அவர்கள், அவர்கள் என்னுடைய நண்பர்கள். அதனால one of the center has answered me. Good, Manar. Yes, it is. They are my friends. எனக்கு 8 வயது ஆகிறது. ஐங்கிற வார்த்தைக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப் பயன்படுத்துவோன்னு? ஒரே ஒரு ஹெல்பிங் வேர்ப் தான் அதுக்கு வரும். That is B form of verbs தான் இந்த am, is, are. இந்த B form of verb வரும் இந்த இடத்துல. எனக்கு 8 வயது ஆகிறது. நான் போன வாட்டியே ஒரு டேபிள் வரைஞ்சிருந்தேன். சப்ஜெக்ட் வந்து ஐ, வெவ்வேறு சப்ஜெக்ட்களுக்கு என்னென்ன பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ்லாம் வரும்னு போன செஷன்ல நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு, நான் 8 வயது உடையவர், இல்லாட்டி எனக்கு 8 வயது ஆகிறது. I am. Very good. I expect answers to be told from other centers as well. Which book dash yours? எந்த புக்கு உன்னுடையது? எந்த புக்கு உன்னுடையது? ஒரே ஒரு புத்தகத்தை பத்தி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, which book? he, she, it. which book am yours? which book are yours? which, whose books are these? யாருடைய புத்தகங்கள் எல்லாம் இவைகள்? அப்போ வரும்போது ஆர் பயன்படுத்திருக்கலாம். பர்ஃபெக்ட். which book is yours? எது உன்னுடைய புத்தகம்? those books dash mine. அந்த புத்தகங்கள்லாம் என்னுடையது. அந்த புத்தகங்கள் எல்லாம், புத்தகங்கள், தோஸும் தீஸும் பன்மை
சப்ஜெக்ட் பன்மை ஆப்ஜெக்ட்களுக்கு நம்ம கை காமிச்சு சொல்ற போது பயன்படுத்துறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் திஸ், தட், தீஸ், தோஸ்ங்கிற இந்த 4 வார்த்தையுமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இது, அது, இவைகள், அவைகள். வெரி நைஸ். தோஸ் புக்ஸ் ஆர் மைன். அந்த புத்தகங்கள் எல்லாம் என்னுடையது. சங்கக்காரா டேஷ் மை ஃப்ரெண்ட். ஒரே ஒரு நபர், அந்த நபரை பத்தி சொல்றோம், அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு. சங்கக்காரா ஆம் மை ஃப்ரெண்ட், இஸ் மை ஃப்ரெண்ட், ஆர் மை ஃப்ரெண்ட். குட். இஸ் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பர். நண்பர் சங்கக்காரா. Sangakkara is my friend. Very happy that you answered it. Good job. Same way I expect answers to be told for remaining questions. Wherever it isn't possible for you to tell, I will help you for sure. I'll erase the board. I hope you had written the answers. Complete the table by selecting the words that sound similar from the box. Wing, dish, sing, sick, kick, hip, leak, wish, weak, tip. இங்க டேபிள்ல ஆரம்பத்துல ஒரு வார்த்தையானது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு பொருந்துற மாதிரி அதே மாதிரி சத்தத்துடன் முடியக்கூடிய வார்த்தைகள் இங்க எழுதியிருக்கு. என்ன வார்த்தைங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். நமக்கு ரொம்ப சுலபமா நம்மளால வாங்கிட முடியும் இந்த 10 மார்க்ஸ். இஷ்ங்கிற சத்தத்துல முடியுது. என்ன சத்தத்துல? இஷ். இந்த வார்த்தைக்கு இக், பீக், ஈக், இப், இங். Okay. Fish, dish, it sounds similar. Very good. Mannar. One more word is there having ish sound. Identify it. இன்னொரு வார்த்தையும் இருக்கு. இஷ்ன்னு சத்தத்துல முடியக்கூடிய ஒரு வார்த்தை இன்னொன்னும் இருக்கு இந்த டேபிள்ல. Wish. Correct. I wish he gets well soon. நான் விருப்பப்படுறேன் அவனுக்கு சீக்கிரமா உடம்பு குணமாகணும்னு நான் விருப்பப்படுறேன். Jamun is my favorite sweet dish. Pick, pick, இக்குங்கிற சத்தத்துல முடியுது. Last week ma'am had taught us the various sounds for every letter. So நீங்க அதை பயன்படுத்தி நீங்க இதுல ஐடென்டிஃபை பண்ணலாம் பதில்களை. பிக், இக், இக்குங்கிற சத்தத்துல முடியுது. இங்க எந்த வார்த்தைகள்லாம் அந்த சத்தத்துடன் இருக்கு? சிக் அண்ட் கிக். பீக், பீக், ஈ, ப, இ, அ, க, ஈக். Okay, we. One more word is there. இன்னும் ஒரு வார்த்தை கூட இருக்கே. Parrot's beak is red in color. கிளியினுடைய மூக்கு, அந்த பீக்குன்னு சொல்லுவோம், அது வந்து சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது. வீக், ரொம்ப சோர்வா, ரொம்ப உடம்புக்கு முடியாம. He is very weak. He can't play football. அவன் ரொம்ப சோர்வடைவா
சோர்வடைஞ்சு ரொம்ப தெம்பே இல்லாம இருக்கான். அவனால கால்பந்து விளையாட முடியாது. அது வீக். இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு. லீக். கரெக்ட். ஒரு பைப்ல ஒரு வேளை ஓட்டை இருந்திருக்கலாம். நீர் அந்த பைப்ல இருந்து வடிஞ்சு போயிட்டே இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம்? லீக். The pipe has got a hole. Water is leaking. Water is leaking. Dip. If. One of you have answered. Tip. Correct. One more word is there. Yes, it is tip and hip, which is having the same sounds, similar sounds. Ring. Ing. இங்குங்கிற சத்தத்துல முடியுது. ரிங்னா மோதிரம். Sing. Wing. Correct. பாடுறது பறவைகளுக்கு ரெக்கை இருக்கும் பறக்கிறதுக்கு. Wing. It has wings to fly. Fill in the blanks. The first one is done for you. So if you are identified the right answers for the first two headers, you would have easily got 15 marks. The first one is done for you. அதாவது தொடர் செயல் சொல்லான வார்த்தையை நம்ம இந்த இடத்துல எழுதணும். Is playing, are watching. Is playing. எப்போ are playing வரும்? சப்ஜெக்ட் வந்து plural ஃபார்ம்ல இருந்ததுன்னா இந்த be form of verb வந்து are பயன்படுத்துவோம். வேர்போட ing சேர்த்துட்டோம்னா என்ன ஆகும்? கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்குன்னு நினைச்சுப்போம். கண்டினியூஸ் ஃபார்ம்னா தொடர்ந்து ஒரு செயலானது நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஆர் பிளேயிங், இஸ் வாட்சிங்கிற வார்த்தைகள் எல்லாமே நிகழ்காலத்துல தொடர்ச்சியா செய்யக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம பாக்குறோம், வேர்ப்ஸா பாக்குறோம் இல்லையா? The children are playing in the ground. குழந்தைகள் மைதானத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் மரத்தை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். மனிதன் இல்ல, men. Man, plural form is men. என்ன வரணும்? men வந்து plural formனு சொல்லிட்டேன். அதனால is cutting வருமா, are cutting வருமா? Are cutting. Very good. The men are cutting the trees. The men are cutting the trees. Women. WOMAN ஒரே ஒரு பெண்மணியை பத்தி சொல்லப்படுறது. இதுவே WOMEN அந்த பெண்மணிகள், அந்த பெண்கள். ஒரே ஒரு பெண்ணை பத்தி தான் இங்க சொல்லப்படுறது. The woman is buying vegetables. Very good. If at all it is only one person, singular, we use is. Third person, we are using is. And for third person plural form, we are using are. And simple thing, along with the verb, we are adding ing. The woman is buying. Buy plus ing, buying. The woman is buying vegetables in the market. Very nice. I'm very happy that you're answering it rightly.
I want other centers to also participate. சரியா இருக்கும் தப்பா இருக்குங்கிற எண்ணம் வேண்டாம். Please give a try so that it gives a chance for you to learn. The dog dash bark loudly. அந்த நாய் சத்தமாக குலைத்து கொண்டு இருக்கிறது. Is barking. Is barking. குலைத்து கொண்டு இருக்கிறது. காத்தாலேந்தே மழை பெஞ்சுட்டே இருக்கு. It dash rain. Rain வந்து clue word. It dash rain heavily from morning. It is raining. The cat dash chase. Chaseனா என்ன அர்த்தம்? துரத்துறது. துரத்துறதுக்கான அர்த்தம் தான் சேஸ். சேஸுக்கான அர்த்தம் சாரி சேஸுக்கான அர்த்தம் தான் துரத்துறது. ஆங்கில வார்த்தை சேஸ், துரத்துறதுக்கு. The cat dash the mouse. Is chasing the mouse. CHASING. Is chasing. ஈன்னு முடியக்கூடிய வார்த்தைகள்ல என்ன ஆகும்னா ஈய வந்து ஐங்கிற எழுத்து ரீப்ளேஸ் ஆயிடும். இப்ப ரைஸ், the sun rises in the east. The sun is rising in the east. ரைஸ், RISE, அரிசிங்கிறதும் ரைஸ் தான் சொல்லுவோம். RICE அதுக்கான ஸ்பெல்லிங். எழும்புறது, காத்தால சூரியன் கிழக்கு திசையில் எழும்புகிறது. ரைஸ், RISE. அப்ப என்ன ஆகுது? அந்த வார்த்தையில ஈ என்ற எழுத்துல முடியுது. அப்போ எழும்பின்றிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். தொடர்காலத்துல சொல்லணும். நிகழ்காலத்துல தொடர்ச்சியா நான் அதை உபயோகிக்கணும்னா என்ன ஆகும்? RISEங்கிற வார்த்தை RISING அப்படின்னு மாத்தி எழுதுவோம். அதே மாதிரிதான் இங்க சேஸுக்கும். CHASE ஈல முடிஞ்சது இந்த வார்த்தை. துரத்தி கொண்டு இருக்கிறது. துரத்தி கொண்டு இருக்கிறது என்ற காரணத்தினால் ஈ என்ற எழுத்து மாற்றி எழுதப்பட்டு ING, CHASING அவ்வளவுதான். ஓகேயா? I hope you had written the answers. I'll wait for a few seconds and move on to next question. Fine. Hope you would have written the answers. Next question is pertaining to preposition. Prepositionனா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் முன்பாக பயன்படுத்தப்படுகிறது. மற்ற வார்த்தைகளுடன், அதாவது வாக்கியத்தில் இருக்கக்கூடிய மற்ற வார்த்தைகளுடன் என்ன சம்பந்தம் இருக்கிறது? It tells us the relationship with the other words in the given sentence. It is a word which is used before a noun or a pronoun and tells us the relationship with the other words in the given sentence. Inside, இப்ப நம்ம லாஸ்ட் வீக்லாம் இந்த ப்ரெப்போசிஷன்ஸை வந்து ரொம்ப அழகா கத்துருப்போம் ஒரு பிக்சர் வடிவத்துல. எப்ப பயன்படுத்துவோம்? இன்சைட், இன், அவுட், பிட்வீன், சின்ஸ், ஃபார், ஓவர், அபவ், இல்லையா? சோ இந்த வார்த்தை இருந்தாதான் அது எங்க இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். The bird flew dash the building. எங்க பறந்ததுங்கிற வார்த்தையே வந்து இந்த ப்ரெப்போசிஷன் தான் நமக்கு தெரிவிக்கிறது. இப்ப அந்த பூனை மேஜைக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். The cat dash the table.
The bird flew over the building. Over அதற்கு மேல்புறமாக பறந்தது. பில்டிங்கில் பறந்ததுன்னு சொல்லுவோமா? பில்டிங்ல எங்கேயாவது பறக்குமா பறவை? முடியாது. பில்டிங்ல பறக்கிறதுனா இன், பில்டிங்க்கு முன்னாடி பறந்ததுன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். ஓவர் அதற்கு மேலாக பறந்தது. ஆன் அதற்கு. The phone is on the table. மேஜை மேல் இருக்கிறது. அந்த சப்ஸ்டன்ஸோட அது கான்டாக்ட்ல இருக்கணும். அப்பதான் நம்ம ஆன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். பிட்வீன்னா இடையில். இடையில்ங்கிற வார்த்தை நம்ம எப்ப பயன்படுத்துவோம்? இரண்டு பொருட்கள், இரண்டு நபர்கள், இரண்டு இடங்களுக்கு இடையில் ஒரு செயல், ஒரு பொருளானது இருக்கிறது, ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அப்பொழுது நாம் பிட்வீன், இடையில் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இங்க the bird flew என்னன்னு சொல்லணும்னு? the bird flew over the building. இதுக்கு மேல் புறமா அப்படியே பறந்துட்டு போச்சு. கரெக்ட். அந்த மாணவன் டீச்சருக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருந்தான். நான் இப்ப இந்த தமிழ் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கலன்னு வச்சுக்கோமே. The boy was sitting dash the teacher. The boy was sitting in teacher, in front of teacher, over teacher, மேல உட்கார்ந்துதான், டீச்சருக்கு மேல உட்கார்ந்துதான், டீச்சருக்கு இடையில உட்கார்ந்துதான். எது பொருந்தும்? இன் ஃப்ரண்ட் ஆஃப், டீச்சருக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருந்தான். சாவிகள் எல்லாம் மேஜையில் இருக்கின்றன. ஆணுங்கிற வார்த்தை நம்ம எப்ப பயன்படுத்துறோம்னா, அந்த சப்ஸ்டன்ஸோட, அந்த பொருளோட கான்டாக்ட் இருக்கு, அதை தொடுறதுங்கிற பொழுது நம்ம ஆணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஓகே, ஐ ஜஸ்ட் கேவ் அ க்ளூ so that you will remember it. நம்ம ஆணுங்கிற வார்த்தை எப்ப பயன்படுத்தணும் அப்படின்னு, ஒரு இடத்துல இருக்குங்கிற பொழுது இன். ஓகே. The cricket match was held dash India and Sri Lanka. கிரிக்கெட் மேட்ச் ஆனது இந்தியாவிற்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையில் நடைபெற்றது. இடையில் இரண்டு அணிகள் தான் இங்க கொடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா? ஒரு மேட்ச், ஏதோ ஒரு மேட்ச், ஃபுட்பாலா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க செஸ்ஸே விளையாடுறீங்க, ரெண்டு பேர் தானே ஆப்போனண்டா இருப்பாங்க இல்லையா? எஸ், பர்ஃபெக்ட். பிட்வீன் இடையில். We are studying dash grade 6 in Colombo. நாங்கள் 6ஆம் வகுப்பில் கொலம்போவில் படித்துக் கொண்டு இருக்கிறோம். We are studying. I am living in Paris. நான் பாரிஸில் வசித்துக் கொண்டு இருக்கிறேன். We are in the classroom. நாங்க கிளாஸ் ரூம்ல இருக்கோம். Underline the word with a different sound. வேற உச்சரிப்பு இருக்கக்கூடிய வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். பேர், ஹேர், கேர், ஹேட், வேர். உங்களுக்கு சொல்லி பார்த்தாலே இந்த வார்த்தை வந்து ஆட் பண்ணு நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது டிஃப்ரெண்ட் சவுண்டா இருக்கக்கூடிய வார்த்தை என்னங்கிறது நமக்கு படிச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும். ஹேட், கரெக்ட். ஏன்னா மற்ற வார்த்தைகள் எல்லாமே ஏர், பேர், ஹேர், கேர், வேர் எல்லாமே ஏர்ங்கிற சத்தத்துல முடியுது. ஹேட் மட்டும்தான் ஹேட், ஹேட்ங்கிற சத்தத்துல முடியுது.
C, B, cake, tree. Cake. Correct. எல்லாமே மத்த வார்த்தைகள் எல்லாமே E அப்படின்ற சத்தத்துல முடியுது. Book, sang, gang, rang. Book. Van, man, ban, tan, jump. Very good. Nara's answered jump. Sand, land, grind, band. Grind. அரைப்பது. மணல், நிலம், அரைப்பது. பேண்ட்னா அந்த ஒரு குழு. group band. Very happy that students are answering me the questions. Make sentences for given pictures in form of present continuous tense. தொடர் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியமாக நம்ம எழுதணும். பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு படமானது கொடுக்கப்பட்டிருக்கு, ஹிண்ட் வேர்ட்ஸும் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஹிண்ட் வேர்ட்ஸ் வச்சுட்டு எழுதணும் பதில. குரங்கு மரத்தை ஏறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு செயலானது நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறதுதான் தொடர் நிகழ்காலம். The monkey climbed the tree. க்ளூ வேர்ட் மாதிரி கொடுத்திருக்கு, நம்ம சென்டென்ஸா எழுதணும். My mother drink coffee. எங்க அம்மா காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க. My mother is drinking coffee. Correct. Is drinking. Already we had seen one such exercise before. My mother. என்னுடைய அம்மா. ஒரே நபர், third person singular. third person singularங்கனால isங்கிற be form of verb உபயோகிக்கிறோம். அதுக்கப்புறம் verb. verb வந்து என்ன? குடிக்கிறது. குடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா குடிச்சுட்டே இருக்கிறதுங்கிற வார்த்தை என்ன? ட்ரிங்கிங். ing வார்த்தை சேர்த்துக்கணும் இந்த verb-ஓட. We need to suffix with these letters ing along with drink. My mother is drinking. என்ன குடிச்சுட்டு இருக்காங்க? ஆப்ஜெக்ட் தான் காஃபி. ஒவ்வொரு பொருளையும் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எதுங்கிறது நம்மளால சுலபமா புரிஞ்சுக்கலாம். They travel in the train. அவர்கள் ரயிலில் பயணித்துக் கொண்டு, அதாவது ட்ரெயினில் பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தே அவர்கள், அவர்கள்ங்கிற பொழுது தே, வி, யூ இது மூணு சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம என்ன பயன்படுத்துவோம்? பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆர். தே ஆர். அதுக்கப்புறம் என்ன வரணும்? வேர்ப். பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். டிராவலிங். டபுள் எல் ஐஎன்ஜி. ஒரு எல் கிடையாது, ரெட்டை எல் வரணும். தே ஆர் டிராவலிங் இன் தி ட்ரெயின். ட்ரெயினில் பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ட்ரெயின் மேல பயணிச்சுட்டு இருக்காங்க இல்ல, ட்ரெயின்ல பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். Correct. The dog barked loudly. சத்தமாக நாய் குலைத்துக் கொண்டு இருக்கிறது.
நாய். Third person. It's an animal. Again, animal, third person. Place is we use. We use is as be form of verb. The dog is barking. குலைத்து கொண்டு இருக்கிறது. எப்படி குலைச்சுருக்கு? சத்தமாக குலைச்சுருக்கு. Loudly. Very simple. You are just connecting the words and in between you are adding is or are. is so அல்லது ஆறுங்கிற be form of verb பயன்படுத்துறோம். அப்புறம் verb ஓட ing சேர்க்கிறோம். அவ்வளவுதான் இந்த இடத்துல நம்மளுடைய வேலை. present continuous tenseனா செயலானது நடந்து கொண்டே இருக்கு. continuous formனு சொல்லலாம், progressive formனு சொல்லலாம். ரெண்டுத்துக்குமான அர்த்தம் ஒண்ணுதான். ஓகே, I'll erase the board. Sorry, whatever I have written over here. இன்னும் ஒன்று இருக்கிறது. குழந்தைகள் மைதானத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். சில்ட்ரன் ப்ளூரல் ஃபார்ம். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கு, பன்மை வார்த்தையாக இருக்கு. பன்மை வார்த்தையாக இருந்தா ஹெல்பிங் வேர்ப் என்னவா இருக்கும்? அதாவது பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்னவா இருக்கும்? Children are correct. ஒரே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறத கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். ஓகே, சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் தி கிரவுண்ட். மைதானத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். எந்த இடத்துல? இன்னுங்கிற வார்த்தை இட் இஸ் அ பிளேஸ். இட் இஸ் டினோட்டிங் அ பிளேஸ். ப்ரிபோசிஷன் ஆஃப் பிளேஸ். இன்னுங்கிற வார்த்தை ப்ரிபோசிஷன். எந்த இடம்? மைதானத்துல, கிரவுண்ட். Read and match. Write the correct letter in the box. You sit down at this and play music on it. இதுல உட்காந்து நம்ம அந்த கருவியில இசைய வாசிப்போம். People buy fruits, vegetables, clothes from this place. எந்த இடத்துல இருந்து காய்கறிகள், பழங்கள், துணிமணிகள் எல்லாம் வாங்குவாங்க? அதுக்கான ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வலது பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மேட்ச் பண்ணணும், அவ்வளவுதான். People laugh at this person. இந்த மனுஷனை பார்த்தா மக்கள் வந்து சிரிப்பாங்க. அவங்க வந்து வேடிக்கையான முகங்கள், பெருசான காலணிகள், முகம், மூஞ்சிலையும் வாயிலையும் பெயிண்ட் அடிச்சிருப்பாரு. அவர் யாரு? We find people, houses, shops in this place. It is smaller than a city or a town. நம்மளால மக்கள், வீடுகள், கடைகள் எல்லாமே இந்த இடத்துல பார்க்க முடியும். ஒரு நகரத்தையோ ஒரு டவுனை கம்பேர் பண்றது ரொம்ப கொஞ்சம் சின்னதுதான். அது என்ன இடம்? Children have fun and they enjoy a lot in this outdoor area. இந்த இடத்துல வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன இடம்? ஆப்ஷன்ஸ்லாம் வலது பக்கத்துல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து சொல்லலாம். 1 C அந்த மாதிரி சொல்லலாம், 2 B, இந்த மாதிரி எது சரியான பதிலோ நீங்க அப்படி பதில் சொல்லலாம். You sit down at this and play music on it. Correct. Piano. Piano வாசிப்பாங்க இல்லையா? கீபோர்ட் மாதிரியே இருக்கும். Piano. Sorry. 1 D. Piano. I'll write over here.
ரைட் பிசைட்ஸ் இட், அது பக்கத்துலயே எழுதுறேன் so that உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண பதில் எழுதிக்கிறதுக்கு சுலபமா இருக்கு. People buy fruits, vegetables, clothes from this place. என்ன இடத்துல இருந்து வாங்குவாங்க? It's a market, ஒரு சந்தை. இங்க இந்த ஆப்ஷன் தான் பொருத்தமானதா இருக்கு. People laugh at this person. He makes funny faces. ஒரு வினோதமான முகங்கள், பெரிய காலணிகள், முகத்தை பெயிண்ட் அடிச்சுக்கிறதும், வாயில பெயிண்ட் அடிச்சுக்கிறதும். இந்த நபரை பார்த்தாலே மக்கள் வந்து சிரிப்பாங்க. யார் இந்த நபர்? கோமாளி. கோமாளினா யாருன்னா clown. இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? clown. See, it is C. We find people, houses, shops in this place. It is smaller than a city or town. Correct. Perfect. It is a playground. டீச்சர் இங்க கவரேஜ் கீழே கொஞ்சம் லேட்டா சொல்லுங்க. என்னமோ சொல்றீங்க? சாரி புரியல. ஏதாவது சந்தேகமா இல்ல? One of you have unmuted yourself. டீச்சர் ஒருக்கா ஸ்லோவா சொல்லுங்க. ஸ்லோவா சொல்றேன். ஷூர், கண்டிப்பா. You sit down at this place and play music on it. நீங்கள் இதில் உட்கார்ந்து கொள்வீர்கள் மற்றும் இசையை வாசிப்பீர்கள். இதற்கான பதில் பியானோ. கீபோர்டு மாதிரியே இருக்கும் பார்க்கிறதுக்கு. அதுல வாசிச்சோம்னா இசை, இந்த சத்தம் நமக்கு கேட்கும். மக்கள் இந்த இடத்துல இருந்து 2வது கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். மக்கள் வந்து இந்த இடத்துல இருந்து காய்கறிகள், பழங்கள், துணிமணிகள் வாங்கிக் கொள்கிறார்கள். என்ன இடம்? சந்தை. நகரப்புறங்கள்ல போனோம்னா மால் இருக்கும், பெரிய கடைகள் எல்லாமே இருக்கும். பொதுவாக இங்க இங்க ஆப்ஷன்ல என்ன இருக்கு? மார்க்கெட். மார்க்கெட்னா என்ன? சந்தை. அங்கேயே வந்து எல்லா விதமான கடைத்தெருவுகளும் இருக்கு இல்லையா? 3வது கேள்வி. People laugh at this person. மக்கள் இவரை பார்த்தால் சிரிப்பார்கள். வேடிக்கையான முகங்கள், காலுக்கு பெரிதான காலணிகள், முகத்திற்கும் பெயிண்ட் மற்றும் வாய்க்கு பெயிண்ட் அணிந்து கொள்வார். இந்த நபர் யாரு? ஒரு கோமாளி. நம்ம இந்த சர்க்கஸ்ல எல்லாம் போனோம்னா இந்த நபரை பார்க்க முடியும். He paints his face. முகத்தை வந்து பெயிண்ட் அணிச்சுன்னு இருப்பாரு. வித்தியாசமான ஒரு சிரிப்பு மூட்டுற அளவுக்கு முகபாவனைகள்லாம் பண்ணி நம்மள சிரிப்பு வைப்பார். ஸோ அவரை தான் வந்து கிளவுன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? a clown. CLOWN. We find people, houses, shops in this place. It is smaller than a city or a town. நம்மளால் மக்களையும் வீடுகளையும் கடைகளையும் இந்த இடத்தில் பார்க்க முடியும். ஒரு நகரமோ அல்லது ஒரு டவுனை விட இது சிறிதானது. என்னது அது? ஒரு கிராமப்புறம். a village. a village. குழந்தைகள் இங்கு சந்தோஷமாக விளையாடுவார்கள் இந்த இடத்தில். a playground. கால்பந்து, கிரிக்கெட், பாஸ்கெட் பால், ஃபுட்பால், வாலிபால். நமக்கே ஸ்கூல்ல இருக்கும் இல்லையா பிளே கிரவுண்ட், மைதானம் இருக்கும் இல்லையா? ஃப்ரீ டைம்ல இல்லாட்டி பிடி பீரியட்ல நம்ம அங்க போய் விளையாடுவோம் ஸ்கூல்ல. கரெக்டா? அதுதான் பிளே கிரவுண்ட். அந்த பதில தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும்.
சந்தேகம் இருந்தால் அன்மியூட் செய்யலாம், சந்தேகம் இல்லை என்றால் மியூட்டில் இருக்கலாம். சரியா? Rearrange the words and make meaningful sentences. வார்த்தைகள் முன்னும் பின்னுமாக கொடுக்கப்பட்டுள்ளன, அதை சரியான வரிசையில் எழுதி ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமாக நாம் அதை மாற்றி எழுத வேண்டும். அதுதான் ரீஅரேஞ்ச். ரீஅரேஞ்ச்னா மாற்றி அமைத்து எழுத வேண்டும். அதுதான் அதற்கான பொருள், அர்த்தம். கிளியரா இருக்கா காட்டுங்க. ஜெயிண்ட். ஜெயிண்ட்னா ரொம்ப பெருசா இருக்கிறது. இன் அ ஹவுஸ் லிவ்ட் பிக் அ. சோ நம்ம இந்த இடத்துல ரீஅரேஞ்ச் பண்றத என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? எப்படி நம்மளால ரீஅரேஞ்ச் பண்ண முடியும்னா, யார பத்தி பேசப்படுறது, அது சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட முதல்ல கொண்டு வரணும், பிறகு செயல் சொல், அதாவது verb, கடைசியாக ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். அத ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஒரு அர்த்தமுள்ள வாக்கியமா நம்மளால எழுத முடியும், இல்லையா? டீச்சர் கிளியரா காட்டுங்க. பெருசா இல்லையா ஸ்கிரீனு? விசிபிளா இல்லையா கார்த்திக்? நீங்க உங்களுடைய கருவியிலேயே பெருசாக்கிக்கலாம் உங்களுக்கு சின்னதா இருந்ததுன்னா. ஜெயிண்ட் இன் அ ஹவுஸ் லிவ் பிக் அ. ஒரு பெரிய மனிதர் ஒரு வீட்டில் வசித்தார். A big giant lived in a house. A big giant lived in a house. எங்க வசித்தார்? வீட்டில் வசித்தார். ஆப்ஜெக்ட் ஹவுஸ். யார் வசிக்கிறா? A big giant, ஒரு பெரிய நபர். என்ன பண்றார்? வசிக்கிறார். வசிக்கிறாருங்கிறது தான் live. சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். சோ இங்கதான் நான் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட்ங்கிற பேட்டர்ல எழுதினோம்னா நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா இருக்கும். ஹவுஸ் had the garden a beautiful. வீட்டிற்கு ஒரு அழகான கார்டன் இருந்தது. The house. டீச்சர் ஒரு கதை சொல்லுங்க. The house had a beautiful garden. அழகான கார்டன் இருந்தது. டீச்சர் திருப்பி இருக்க சொல்லுங்க. The house had a beautiful garden. அந்த வீட்டுக்கு எதுக்கு அழகான கார்டன் இருந்தது? இந்த வீட்டுக்கு என்ன இருந்தது? ஒரு அழகான கார்டன். had இருந்தது. இங்க ஒரு verb hadங்கிறது இல்லையா? The house had a beautiful garden. அடுத்ததாக after came he 7 back years. இதுல இருந்து நம்ம இந்த வார்த்தைகள்லாம் வச்சு புரிஞ்சுட்டோம்னா அவன் 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை எப்படி நம்ம வரிசைப்படுத்தி ஆங்கிலத்துல எழுத முடியும்? அவன் 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்தான். அவன்கிற பொழுது என்ன வார்த்தை? ஹி. அவன். இதுதான் ப்ரோனோம். வந்தான். கேம். எப்பொழுது? 7 வருடத்துக்கு பிறகு. ஹி கேம் ஆஃப்டர். பிறகுங்கிற அர்த்தம் தான் ஆஃப்டர் வார்த்தை. He came after 7 years. 7 வருடத்துக்கு பிறகு அவன் வந்தான். Angrily them he away chased. அவன் அவர்களை கோபத்துடன் துரத்தி விட்டான். Angryனா கோபத்துடன், themனா அவர்கள், heனா அவன், அவேனா துரத்துவது. chased துரத்துவது.
Sorry, here the spelling is wrong. Years, Y-E-A-R-S. வருடங்கள். யாரு துரத்துறா அவங்கள? he, அவன். he came back after 7 years ன்னு சொன்னோம். இயர்ஸ்க்கு அப்புறம் பேக் வராது. திரும்பி வந்தான். he came back. Sorry, I missed the word over here. He came back after 7 years. He chased away them angrily. அவன் அவர்களை கோபத்துடன் துரத்தி அடித்தான். He chased away see, he chased them away angrily. யார துரத்தினா? அவங்கள துரத்தினா. Children playing, he in saw the garden his. அவன் அவனுடைய குழந்தைகளை கார்டனில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தான். சீனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் saw. பார்ப்பது, பார்த்தேன். saw. he, his ரெண்டுமே ப்ரோனோன் தான். ஹிஸ்ங்கிற வார்த்தை நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிக்க மாட்டோம். அதாவது ஆரம்பத்துல பயன்படுத்த மாட்டோம். அது இந்த வாக்கியத்துல அது பயன்படுத்துற மாதிரி இல்லை. டிபெண்டிங் அப்பான் த சென்டென்சஸ் இட் மே வரலாம். ஆனா இந்த சென்டென்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவன் அவனுடைய he saw his children I'll finish with this question. Sorry for taking away your time. He saw his children playing in the garden. So around 8 subsections we have discussed the answers and I hope it would have been very helpful for you. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு பதில நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும், என்ன மாதிரி கேள்விகள்லாம் வருங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Is it clear to everyone? புரிந்ததா? Okay. I shall end my section over here. Thank you friends. நன்றி, வணக்கம்.